எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. முதல் 6G சாதனத்தை அறிமுகம் செய்து அசத்தியுள்ளது ஜப்பான். இது பற்றி விரிவாக இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். இப்போதுதான் 5G போனை வாங்கலாம்னு இருக்கோம், அதுக்குள்ள 6Gயா என்றுதானே கேட்கிறீர்கள். இந்தியாவை பொறுத்தவரை 5G தொலைத்தொடர்பு சேவை கடந்த 2022ஆம் ஆண்டுதான் அறிமுகமாகியது. ஆனால் இன்னும் 6 ஆண்டுகளில் உலகெங்கிலும் 6G சேவை அறிமுகமாகும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்படுகிறது. டிஜிட்டல் மயமாதலை அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்த வேண்டும் என்றால் உலகளாவிய இணைப்பின் பங்கு இன்றியமையாததல்லவா? 6G சேவையை யார் முதலில் அறிமுகப்படுத்துவது என்பதில் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றன உலக நாடுகள். இந்நிலையில் தற்போது உலகின் முதல் 6G சாதனத்தை அறிமுகம் செய்துள்ளது ஜப்பான் நாடு. அந்த நாட்டில் இயங்கி வரும் டெலிகாம் நிறுவனங்கள் கூட்டாக இணைந்து இதனை கட்டமைத்து சோதனை முயற்சியில் வெற்றியும் கண்டுள்ளன. நொடிக்கு 100 ஜிகாபைட்ஸ் வேகத்தில் இந்த சாதனம் இயங்கியுள்ளது. இது உலக அளவில் பரவலாக பயன்பாட்டில் உள்ள 5Gயின் வேகத்தை விட 20 மடங்கு கூடுதல் வேகம் கொண்டது. நாட்டின் பாதுகாப்பு, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் 6G பயன்பாடு இன்றியமையாததாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உலகில் செயற்கை நுண்ணறிவு மட்டுமல்ல, ஹாலோகிராபிக் தொழில்நுட்பமும் பெரிதாக பேசப்பட்டு வரும் நிலையில் அதற்கு இந்த 6G சேவை பெரிதாக கை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹாலோகிராபிக் தொழில்நுட்பத்தை நாம் பல மார்வல் படங்களில் கண்டிருப்போம். குறிப்பாக அயன்மேன் மற்றும் ஸ்டார் வார்ஸ் போன்ற படங்களில் இந்த காட்சிகள் இடம்பெற்றிருக்கும். இதேபோல் நிஜ காட்சிகளை 3D கண்களால் பார்க்கும் அனுபவம் தந்து கற்பனை உலகிற்கே அழைத்து செல்லும் விர்ச்சுவல் ரியாலிட்டி அனுபவங்களையும் 6G சேவையின் மூலம் எளிதில் ஒருவரால் பெற முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இதன் டவுன்லோட் வேகம் மட்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு 6G சேவை வரும்பொழுதுதான் தெரியும் என்று சொல்லப்படுகிறது. மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.